29 நவம்பர் ரஷ்யா திரும்ப ருத்ர தாண்டவம் உக்ரைனுக்குள்ள 36 மிசைல்கள் 600 ட்ரோன்கள் அரௌண்ட் 600 ட்ரோன்கள் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்களோட எண்ணிக்கை. இதே உக்ரைனோட மீடியாக்கள் கிட்ட வந்துட்டீங்கன்னா 632 ஏரியல் அசட்ஸ், இந்த மிசைல் ட்ரோன்கள் எல்லாம் சேர்ந்து மொத்தம் 632 அப்படின்னு சொல்றாங்க. இதுல 35 ட்ரோன்கள் 22 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் வந்திருக்கு. 17 இடங்கள்ல உதிரி போய் விழுந்து பெருத்த சேதங்கள் ஏற்பட்டிருக்கு உக்ரைன் முழுவதும். அதுவும் குறிப்பா உக்ரைனோட கேபிட்டலான கீவ். அதை குறி வச்சுதான் ட்ரோன்கள் பல முனையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ரைட்ல இருந்து வருது, ஒன்னு லெப்ட்ல இருந்து வருது, ஒன்னு சென்டர்ல வருது, ஒன்னு பேக்ல இருந்து வருது அப்படிங்கிறது போல சுத்தி இந்த ட்ரோன்களோட அந்த அமைப்பு டிராவல் பண்ணக்கூடிய அந்த பாத்தை வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கீவை சரவுண்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்கு இந்த ட்ரோன்கள், ரஷ்யாவோட சாகி ட்ரோன்கள். வெறி கொண்டு தாக்கியிருக்காங்க. அதுக்கான காரணங்கள் பலது இருக்கு. இதுல ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா கீவ் பிளாஸ்ட ஹெவி அட்டாக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. 29 நவம்பர் அதிகாலையில இருந்து நைட்ல இருந்து வச்சுங்க 28 நைட்ல இருந்து ஹெவியான அட்டாக். பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பல பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா, ப்ரொவேரி டிஸ்ட்ரிக்ட். இந்த ப்ரொவேரியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பல தடவை சொல்லியிருப்போம், இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் பயங்கரம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது போல. அந்த பகுதிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கு. கரண்ட் இல்லாம பல நபர்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. இதே போல கர்கிவ் பகுதிகளிலே வந்து பாத்தீங்கன்னா கரண்டே இல்ல, ஹெவியா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உக்ரைன் ரஷ்யாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணது. அதாவது 28ஆம் தேதி 27 நைட்டு 28 அதிகாலை. அந்த டைம்ல 136 ட்ரோன்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யாக்குள்ள ஏவி விட்டுருந்தாங்க. ஹெவியான ட்ரோன்கள். கிரீமியா பகுதிகள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட பகுதிகள். ஸோ இந்த பகுதிகளுக்குள்ள இந்த மேப் லோட் ஆயிருக்கும். ஸோ பாத்தீங்கன்னாலே தெரியும், ரஷ்யாக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்க உக்ரைன். ஸோ இந்த ஒரு காரணத்தினால ஒரு ஹெவியான அட்டாக் ரஷ்யா இப்போ உக்ரைன் மேல பண்ணிக்கிறாங்க. அதுல ஏதாவது கை கொடுத்தான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா உக்ரைன் இன்னொரு சம்பவம் செஞ்சு விட்டுருந்தாங்க. கருங்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட டேங்கர், இந்த ஷேடோ டேங்கிங் அப்படிங்கிற அவங்க தரப்புன்னு சொல்லுவாங்க, ரஷ்யாவோட ஆயில் டேங்கர் மேல வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாத தாக்குதல் உக்ரைன் தரப்பு வந்து பண்ணியிருந்தாங்க. ஏன்னா சிவிலியன் யூஸ் பண்ணக்கூடிய கப்பல் மேல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணக்கூடாது. அப்படி பண்றாங்கனாலே தீவிரவாத தாக்குதல் தான். ஸோ அது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்கோ ஷிப் மேல வந்து பாத்தீங்கன்னா டேங்கர் ஷிப் மேல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணதுனால நாங்க தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற போல வீடியோ பதிவுகள்லாம் விட்டுருக்காங்க. முன்னாடி எல்லாம் வந்து பண்ண எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஆனா இப்ப வீடியோ பதிவுகளை விட்டு கிளைமும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டிஃபென்ஸ்லெஸ் உக்ரைன் அட்டாக்கிங் ரஷ்யா அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா பேர்லாம் வச்சிருந்தாங்க. கண்டெய்னர்கள் பாதிப்படைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு பகுதி மட்டும் இல்ல, அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட தாக்ரனாக் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ரஷ்யாவோட ஒரு ஏவியேஷன் ரிப்பேர் பிளான்ட், பெரிபெரி ஏர்கிராஃப்ட் கம்பெனி அப்படிங்கிறதோட ஒரு கம்பெனி. ஸோ அதோட ரிப்பேர் பிளான்ட் மேல வந்து பண்ண டாகனராக் பகுதியில் இருக்க ராஸ்டோவ் ஒப்லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ அந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க உக்ரைன் தரப்பு. ஸோ இது போல விஷயங்கள்னால ரஷ்யா வெறி கொண்டு உக்ரைனை வந்து பாத்தீங்கன்னா வேட்டையாடிக்கிறாங்க. அது உக்ரைனோட கேபிட்டலான கீவ். ஹெவியான தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. ஸோ இரு தரப்புலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தாக்குதலோட வீரியம் முடிவோட எட்ஜில் நிற்கக்கூடிய இந்த சமயத்துல அட்டாக் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா மேபி எஸ்கலேஷனுக்கான ஒரு தொடக்கமா இது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இந்த பிரச்சனை முடியுதா இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஏன்னா உக்ரைன்ல இருக்கக்கூடிய சம்பவங்கள் அந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு. பார்ப்போம் முதல்ல. ஏன்னா இப்போ மாறி மாறி இந்த ட்ரோன் தாக்குதல்கள் இது போல செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா. இதே களத்துல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு நாள்ல கடந்த 24 மணி நேரத்துல மட்டுமே என்டையர் ஃப்ரண்ட் லைன்லயும் 311 அசால்ட், 100, 150, 200 இப்போ 311 அசால்ட் ஒரு நாள்ல நடக்குது. அதாவது சண்டைகள் கெர்சன் பகுதி, கர்கிவ் பகுதி, டொனஸ்க் பகுதி, இது போல பகுதிகள் எல்லாத்துலயுமே டொனஸ்க் பகுதி, லுஹான்ஸ்க் பகுதி, மேல சுமி, கர்கிவ், இந்த பகுதிகள் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணி நிற்கிறாங்க ரஷ்ய தரப்பு வந்து. கடந்த 24 மணி நேரத்துல மட்டுமே 50 கைடட் குண்டுகளை கொண்டு வந்து போட்டு போய்க்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது நம்ம சொல்லக்கூடிய இந்த மிசைல் ட்ரோன்கள் அட்டாக்ல இந்த சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெளியே களம் அல்லாத பகுதிகள் நடக்கிறது அந்த அக்கௌண்ட். அது போக 24 மணி நேரத்துல மட்டுமே 1721 ட்ரோன்கள் 1721 ட்ரோன்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹெவியான தாக்குதல்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் மேல பண்ணிக்கிறாங்க. களமா இருக்கட்டும், அது கூடவே
மத்த பகுதிகள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவியான அட்டாக்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதுவும் ஹங்கேரியோட லார்ஜ் டெலிகேஷன்ஸ் கும்பலே வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கிளம்பி போய் மிக முக்கியமான நபர்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. விக்டர் ஆர்பன் அவர்கள்லாம் அந்த ரஷ்யாவுக்கு போயிருந்தாரு, பேசினாரு. மிக முக்கியமான ஜியோ பாலிடிக்ஸ் முடிவுகள் எடுக்கப்படும் அப்படிங்கலாம் சொல்லியிருந்தோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மீட்டிங் சக்சஸ் அப்படிங்கிறது போல விக்டர் ஆர்பன் அவர்கள் தரப்பு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் பீஸ் சமிட், ரஷ்யா உக்ரைனுக்கான பீஸ் சமிட் கண்டிப்பா புத்தபெஸ்ட், அதாவது ஹங்கேரியோட கேபிட்டல். ஸோ அங்க கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறது போல ஹங்கேரியோட ஃபாரின் மினிஸ்டர் பீட்டர் செசார்டோ அவர்கள் தரப்பு செய்திகள் வருது. ஸோ நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ஹங்கேரிக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல இருக்கு. ஸோ அவங்க சாலிடா பிலீவ் பண்றாங்க ஒரு பீஸ் சமிட் நடக்க இருக்கு, அதுக்கு ஏத்த இடம் ஹங்கேரி தான் அப்படிங்கிறது போல ரஷ்யாவும் சொல்றதா அவங்க தரப்பு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது, நீங்க எப்படி வந்து முடிவெடுக்கிறீங்க? உங்க நாட்டுக்கு வந்து சாவரனிட்டி. எங்களுக்கு என்ன தோணுதோ எங்க நாட்டுல இருக்கக்கூடிய முடிவுகள நாங்க எடுக்கிறோம்னு சொல்றீங்க. அதே போல நாங்க ரஷ்யா கூட போய் பேசி இது போல ஒப்பந்தங்கள் போடுறது எங்களோட சாவரனிட்டி அப்படிங்கிறது போல ஹங்கேரி தரப்பு வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்க அவங்களோட மீட்டிங். 2வது எனர்ஜி ரிலேட்டடான விஷயங்கள், பல விஷயங்கள் வந்து பண்ணா பேசியிருக்கோம். எல்லாமே சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறனால இரு தரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஹங்கேரி ரஷ்யாவோட மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. ஆனா உக்ரைன்ல இது போல பொலிட்டிக்கல் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்குதானா இல்ல. எமார்க் அவர்களோட வீட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ஏபியும் இவங்க தரப்பு அந்த குவார்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா போய் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல எம்பி குஞ்சாரங்கோ அவர்கள் இவர் பல தடவை வந்து பாத்தீங்கன்னா இது போல போடுறாரு. நம்ம சேனல்ல பார்த்துருக்கோம் இப்போ இவரோட செய்திகள். இவர் வந்து பாத்தீங்கன்னா சில வேடிக்கையான விஷயங்கள் பல விஷயங்கள் சொல்லிக்கிறாரு. அதாவது எமார்க் அவர்களுக்கு ஏன் சர்ச் வாரண்ட் போகுது அப்படின்னா இந்த மின்டிட் ஸ்கேம் இருக்கு இல்லையா, ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எமார்க் அவர்கள் இந்த என்ஏபியூ இருக்கு இல்லையா, அவரை மானிட்டர் பண்ண சொன்னாங்க. எமார்க் அவர்களோட பவருக்கு உட்பட்டு இந்த ஸ்டேட் இருப்பாங்க இல்லையா கார்ட்ஸ், ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ஏபியூ ஆளுங்களை வந்து பாத்தீங்கன்னா மானிட்டர் பண்ண சொன்னாங்க. ஸோ அதனால கூட இவரை கட்டம் கட்டுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம மரியா பெசுக்லியா அவர்கள் இருக்காங்க இல்லையா, நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தெய்வத்தாய், உக்ரைனோட தெய்வத்தாய். ஸோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பண்ணி வச்சுட்டாராமா வாட்ஸ்அப்ல. ஸோ இது போல பல விஷயங்கள் செஞ்சதுனால அவர் மேல ரைடு விட்டுக்கிறாங்க அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா வெஞ்சாரங்க அவர்கள் தரப்புன்னு சொல்லிக்கிறாரு. ஆனா எமார்க் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவதுங்க எமார்க் அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஆஃபீஸ் வந்து. ஸோ உக்ரைனோட பிரசிடென்ட் ஆஃபீஸோட ஹெட் அந்த பதவியிலிருந்து பண்ண டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அங்கிருந்து அமெரிக்காவோட நெகோசியேஷன் பண்றதுக்கு பீஸ் அக்ரிமெண்ட்டுக்காக வந்து பண்ண மாத்திக்கிறாங்க. இப்ப அவரு விட்டாஃப் அவர்களோட வந்து பாத்தீங்கன்னா நெகோசியேட் பண்றதுக்காக போயிருக்கிறதா அமெரிக்காவுக்கு தான் சொல்றாங்க. இந்த எமார்க் அவர்களா இருக்கட்டும், இந்த இவரு உமரா அவர்களா இருக்கட்டும், உக்ரைனுக்குள்ள கால் எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற செய்திகள் இருக்கு. சரி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ எமார்க் அவர்கள் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பதவி விலகி எல்லாம் பண்ணாரா. ஸோ இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஃப்ரண்ட் லைனுக்கு போவேன், நான் களத்துக்கு போறேன், நான் ரொம்ப ஹானஸ்டான ஆளு, நான் எதை பத்தியும் பயப்பட மாட்டேன், நான்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இந்த கரப்ஷன் ஸ்கேண்டல்ல அவர் சிக்கினதுல இருந்து அவர் இந்த ஆன்டி கரப்ஷன் பியூரோ மேல போலியா அக்யூஸ் பண்றாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு இந்த பேசலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் களத்துல நான் போறேன் அப்படிங்கிறாரு. பிரச்சனையும் முடிஞ்சிச்சுங்க. அமைதி பேசுவார்த்தை பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்க வந்து நேரம் வந்துருச்சு அவங்களுக்கு அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எது எப்படியும் இதுக்கு மரியா பெசுக்லியா அவர்கள் இருப்பாங்க இல்லையா, உக்ரைனோட எம்பி தான் இவங்களும். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எமார்க் அவர்கள் இந்த ஃப்ரண்ட்டுக்கு போறேன்னு சொல்றாரு இல்லையா, எதுக்கு தெரியுமா? அவர் மேல இருக்கக்கூடிய குற்றங்கள், ஊழல் குற்றங்கள மாத்துறதுக்காக, அத வந்து சேஞ்ச் பண்றதுக்காக, இது போல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இதெல்லாம் நம்பிராதீங்க அப்படிங்கிறது போல, மரியா பெசுக்லியா அவர்கள், அதாவது அரசியல் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சண்டைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ பேச்சுவார்த்தைக்கான குழுவிலேயே வந்து பாத்தீங்கன்னா, ஆண்ட்ரி எமார்க் அவர்கள் தூக்கிட்டார். அதுக்கு பதிலா சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் இருப்பார்ல, ஆண்ட்ரி ஹென்யான்டான் அவர்கள். அவரெல்லாம் வந்து பண்ணா ரீப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க. ருஸ்டம் உமரா அவர்கள் நேஷனல் செக்யூரிட்டி டிஃபென்ஸ் கவுன்சிலோட செக்ரட்டரி. அவரெல்லாம் வந்து பார்த்தா மாத்திக்கிறாங்க. மிக முக்கியமான நபர்கள். இது போல வந்து பாத்தீங்கன்னா ஷஃபிள் ஆயிட்டு இருக்கு. இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிகமா வர்றதுனால ஷஃபிள் ஆயிட்டு இருக்கு. ஜெலன்ஸ்கி அவர்கள் அவரோட பவர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராடா, இதுல வந்து ரஷ்யால வந்து டூமா சொல்லுவாங்க, இங்க உக்ரைன்ல வந்து ராடா, நம்ம எப்படி பார்லிமெண்ட்ஸோ அது போல. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவரோட மெஜாரிட்டியை வந்து பாத்தீங்கன்னா இழந்துகிட்டு இருக்காரு. அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். எப்படி இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பேசி தீர்க்க போறாங்களா, இல்ல என்ன நடக்க போகுது, உக்ரைன்ல இவங்கெல்லாம் இருப்பாங்களா, இல்ல உக்ரைன் விட்டு கிளம்பி போயிருவாங்களா,
இல்ல இந்த பிரச்சனை முடியுமா? இல்ல தொடர்ந்து நடக்குமா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ஆனா, பொலிட்டிக்கல் ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, ரஷ்யா, அமெரிக்காவோட நட்பு நாடுகளோட ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுமூகமான உறவு தென்படுது. அத அப்படியே பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னா பரவால்ல. அப்படி இல்லன்னா மிக பெரும் அளவுல பிரச்சனைகள் வெடிக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும் YouTube. ஸோ உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.